Hi, the Formula 129. அப்படி என்ன ஃபார்முலா 129 அப்படிங்கிறது? ஸோ 2023 ப்ரிலிம்ஸில் ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் 75.41. ஆனால் என்னோட ஸ்கோர் 129.29. ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் வந்து வெறும் 75.41 இருக்கும்போது என்னோட கட் ஆஃப் வந்து 129.29. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 53.88 மார்க், 53.88 மார்க்ஸ் above the என்னது கட் ஆஃப். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 times ஆஃப் தி என்ன அப்படின்னா கட் ஆஃப் இருக்காங்க. ஸோ ஒரு நமக்கே தெரியும் 0.1, 0.2, 0.3 கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ சேம் மார்க் ஷீட்டில் எக்ஸாம்பிள் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மார்க் 65.83. அந்த இயரில் சிசாட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் சிசாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் 2023. ஸோ இது ஹேப்பன்ஸ் இல்லையா. ஸோ 65.83. ஸோ 0.5ல் என்ன அப்படின்னா 0.8ல் ஐ மிஸ் தி பார்த்தீங்கன்னா சான்ஸ் டு ரைட் மெயின்ஸ் அண்ட் தட் இயர் 2023. ஸோ அப்போ வெறும் 75 கட் ஆஃப் இருக்கும்போது எப்படி 129.29 எடுக்க முடிஞ்சு அப்படிங்கிறத ஒரு பர்சனலைஸ்டு ஆஸ் அ மென்டரா அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே பியூராக யூபிஎஸ்சிக்குன்னு ப்ரிப்பரேஷனில் டீச்சிங்லேயும் சரி, அதுபோல் 14 இயர்ஸாக ஜென்ரல் டீச்சிங்கில் இருக்கிறதுனாலையும் ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கும், அவன் எதனால படிப்பான், ஸோ அவனோட ஆப்டிடியூடு வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆஸ்பிரண்ட் அவனோட ப்ரிப்பரேஷன் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ஆஸ் அ மென்டராக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ மென்டர் இஸ் நாட் என்ன கிடையாது அப்படின்னா சும்மா அந்த புக்கு படி இந்த புக்கு படி எழுதுடா வந்துடும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எழுத வைக்கணும். த சேம் டைம் எழுத வைக்கிறத எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகவும் செய்யணும். இந்த எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது மார்க்காக கன்வெர்ட் ஆகவும் செய்யணும். ஸோ அப்போ 129.29 எடுக்கிறது அவ்வளோ கூட எடுக்க வேணாம் இல்லையா. சிம்பிளாக 75 கட் ஆஃப் இருக்கும்போது ஒரு 76, 77 சேஃப் ஜோனுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா. ஸோ 90 மார்க் எடுத்திருந்தா இட்ஸ் வெரி குட். அந்த இயரில் 90+ எடுத்திருந்தாலே நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு முந்தின இயரில் என்னோட மார்க் 143.something. அந்த மார்க் ஷீட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா அந்த மார்க்ஸ் வச்சு ஃபார்முலா 143 கிரியேட் பண்ணிடலாம் 2020. அதுக்கு முந்தின இயரில் ஸோ 20ல் 140 something. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ இது மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன ப்ரிலிம்ஸில். ஸோ அப்போ எது மாதிரி படித்தா அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும், அது போக என்ன அப்படின்னா எப்படி பசங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணணும், எப்படி அதை கன்வே பண்ணுறது. ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் இன்ஸ்டியூட்க்கு ஸ்டூடெண்ட்ஸில் பேசி பாருங்கள், எந்த மாதிரி சேஞ்சஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு டீமாக ஒரு இன்ஸ்டியூஷனாக எந்த அளவுக்கு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 129 பாயிண்ட் எப்படி மார்க்ஸ் வந்துச்சு, அதுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு 5 step டு மாஸ்டர் ப்ரிலிம்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு, ப்ரிலிம்ஸில் கான்ஃபிடென்ட்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு, பெட்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு 5 step ஃபார்முலா யூஸ் பண்ணி. இட்ஸ் போரிங், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இட்ஸ் போரிங் ஒன்று, பட் நான் இட்ஸ் லைஃப் சேஞ்சிங் ஆல்சோ. ஜஸ்ட் லிசன் இட் அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் ஒரு 50% ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மேலே ஆனால் இட்ஸ் ஈஸி ஒன். ஈஸி பட் ஆல்சோ போரிங். தட்ஸ் அ பாயிண்ட் ஹியர். சொன்ன பாருங்க, இட்ஸ் எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் ரேண்டம் பிடிஎஃப்ஸ், எந்த கண்டென்ட் வேணும். முதலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப சர்ச் பண்ணியிருப்போம் நிறைய யூடியூப்பில், இல்லைனா நெட்டில் வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணி அதுலேருந்து பிடிஎஃப், டெலிகிராமில் நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து செலக்டிவாக படிக்கிற டைம்லாம் உண்டு. இப்போலாம் ChatGPT டைமில் ஒரு கேட்டால் போதும், உனக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பில் எங்கே போனாலும் என்ன அப்படின்னா அந்த பிடிஎஃப் இருக்குமா இந்த பிடிஎஃப் இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரேண்டம் பிடிஎஃப்ஸ், அங்கங்கே இருக்கிற பிடிஎஃப்ஸில் நமக்கு எது வேணும் எது வேணாம், எக்ஸாமில் எதோ ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும், எது மார்க்காக கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அண்ட் கோச்சிங் நோட்ஸு, நியூமரஸ் கோச்சிங் நோட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்.
this video itself is a strategy. ஆனால் the problem என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க they have to understand ஒரு ஸ்டூடெண்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், ஆல்சோ they have to change the பார்த்தீங்கன்னா அது perception also. பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கை அவனை அப்படி கூட்டு போய் எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு டீச்சரோட ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் மட்டும்தான் தோக்குறது. ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் மட்டும்தான் தோக்குறது வேல்யூபிளாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ நம்மளை பீட் பண்ணுறானோ அப்போ நமக்கு இது ப்ரைடாக இருக்கும். 129 மார்க் மேலே நீ எடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு பெருமை இல்லையா, நான் டீச் பண்ணி இப்போ என்னை பீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பட் ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ரொஃபஷனில் மட்டும்தான் you can get the another this kind of satisfaction. So I'm not then அப்படின்னா அது டாப்பர் கிடையாது, ஆப்வியஸ் ஆக்சுவலாக ஃபேக்சுவலாக இருக்கும். ஸோ டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லும்போது நிறையா அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது 5th அட்டெம்ப்டில் அவன் கைண்ட் ஆஃப் புக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து பெட்டர் ஐடியா இருக்கும்போது ஒரு 5 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க, 5வது அட்டெம்ப்டில் ஒரு பெட்டரான ஐடியா இருக்கும். அந்த ஐடியா யூஸ் பண்ணி சில புக்ஸ் ஈஸியாக ரீட் பண்ணலாம், சில கோச்சிங் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், சில ஃபார்முலாஸ் சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேருந்து சொல்ல மாட்டான், 5th அட்டெம்ப்டில் லாஸ்ட்டில் எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது போக மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, எது பண்ணால் அவங்களே நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, அதை சொல்லுவாங்க. ஸோ அதை ரீட் பண்ணால் சூப்பர், அந்த புக் நல்லா இருக்கும், இந்த புக் அவங்களே இது பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அது பயங்கர கிரேஸ் இருக்குது டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. இப்போ நிறைய குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டூடெண்ட், டே வேணாண்டா அப்படி பண்ணக்கூடாதா, அது உனக்கு சூட் ஆகுதா, அவனோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ ஓகே தட்ஸ் மீன்ஸ் என்ன, இவ்வளோக்குள்ள எவ்ரிவேர் ரேண்டம் பிடிஎஃப்ஸ் கோச்சிங் நோட்ஸ் டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ ஓவர்மிங் நாய்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இன்எஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். எத்தனை மெட்டீரியல் அவன் படிக்கிறது, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் படிக்கிறோம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் லக்ஷ்மிகாந்த் படிச்சுட்டு இருப்பான், இல்லைனா ஒருத்தவங்க விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பான், ஏதோ ஒரு மெட்டீரியல் படிச்சுட்டு இருப்பான். எங்கே நான் வந்து ஸ்டடி ஹாலில் பக்கத்தில் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா, டே என்னடா படிச்சுட்டு இருக்கிறான், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்காதுலாம் வரவே இல்லடா அப்படின்னா. அந்த வெண்ணையே பார்த்தீங்கன்னா என்னது 50 மார்க்கு தாண்டி இருக்காது, மைனஸோட போயிருக்கும். இவனுக்கு ஒரு மாதிரி விஷயம் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன் மாதிரியோ கிரியேட் ஆகும். நியூமரஸ் மெட்டீரியல்ஸை திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நிறைய தப்பு பண்ணிடுவோம். என்னோட சொசைட்டி நோட்ஸ், என்னோட ஆப்ஷன் வந்து பிஎஸ்ஐ, என்னோட சொசைட்டி நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து சோஷியாலஜி ஆப்ஷன் அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து சோஷியாலஜிக்கு இருக்கிற கரண்ட் எக்ஸாம்பிள்ஸை விட அதுக்குன்னு தேவைப்படுற வந்து பார்த்தோன்னா கண்டென்ட், அதாவது கீவேர்ட்ஸை விட அவங்க நோட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு நான் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணியிருப்பேன் பின்னாடி போயிருப்பேன். ஸோ இன்எஃபிஷியன்சி என்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, அது பிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிலிம்ஸ்க்கு வந்து வைடர் நாலேஜ் வந்து சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அட்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மெயின்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நாலேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை விட என்னால் எதை பேப்பரில் எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணணும்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ இன்எஃபிஷியன்சி எப்போ கிரியேட் ஆகும்னா டூ மச் ஓவர்மிங் நாய்ஸஸ் கேட்கும்போது ஃபெமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது. இது மாதிரி இஷ்யூஸஸ்னால என்ன ஆகும்னா வி மிஸ் தி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணுமோ அதை மிஸ் பண்ணிடும். ஸோ எது ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் பண்ணிச்சு, இட்ஸ் நாட் எது ஒர்க் ஆகும்னு கிடையாது, எது எனக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படிங்கிறத நாட் ஏ டாப்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இட்ஸ் கம் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் இட்ஸ் அ பேஷன் டீச்சிங் அப்படிங்கிறது. ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் 1 வீக் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டியூட்டில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எஃபிஷியன்ட் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஏதாச்சும் வந்து இஷ்யூஸஸ்னால வந்து இல்லைனா வந்து ஒபீடியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நீ எதுக்கு மேலே இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா they will try பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் நடக்கிற மாதிரி. பொதுவாக கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா யார் வாரம் யார் போகிறதே தெரியாது இல்லையா. பட் ஆனால் நாங்களாக பார்த்தீங்கன்னா ஈவன் ஒபீடியன்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்து ஓகே நமக்கு செட் ஆகாது, நீங்கள் வந்து தனியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பணும், வேறு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அனுப்புனா கூட என்ன அப்படின்னா பசங்க போகிறதில்ல. அது போகிறதுக்குள்ள அவங்கள அந்த 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 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குள்ள அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா we have to go through lot of issues and concerns.
ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு டாப்பர் மாதிரி சொல்ல போகிறது, எது மாதிரி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டீச்சரா, ஒரு கைடா, ஒரு மென்டரா உனக்கு எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத எங்கள் பாயிண்ட். உங்களோட எஃபோர்ட்ஸ், எவ்வளோ எஃபோர்ட் போகிறோம் இல்லையா? ஸ்டடிகளுக்கெல்லாம் போனால் சில பசங்களை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அப்படின்னா இவ்வளோ ஒர்க் பண்ணுறான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அந்த ஹார்ட் ஒர்க் கரெக்டான வேல இருக்கும், கரெக்டான பொசிஷனில், கரெக்டான இடத்துல இருக்கும். அது ஹார்ட் ஒர்க் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, அது சும்மா ஏனோ தானோன்னு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டாப்பர்ஸில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியுமா? பர்டிகுலராக டாப்பர்ஸோட கேட்கும்போதும் சரி, இல்லை சீனியர்ஸோட, இது ரொம்ப டேஞ்சர்மா. அதாவது இப்போ டாப்பரோட வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படின்னா, சீனியர் ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் எதில் அப்படின்னா வந்து உங்களுக்கு நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது எப்படி என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறது வைக்கிற எல்லாத்துலேயுமே. ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா த்ரெஷோல்டு கிரியேட் ஆகும், காம்படிஷன் லெவல் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், மைன்யூட்டாக. அந்த விஷயத்தில் வந்து என்னது வி வில் கெட் என்னது லாட் ஆஃப் என்னது ராங் பர்செப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவனுக்கு அது ஒர்க் ஆகிருக்காது மோஸ்ட்லி. ஸோ அது மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு டீச்சருக்கான என்னது ஒரு குவாலிஃபிகேஷனோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஒரு ஆல்ரெடி என்னது 129 140 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து எப்படி இது ஒர்க் ஆகுது, உன்னோட எஃபோர்ட் வந்து என்னது வேஸ்ட் ஆகாமல் அது டைரெக்டாக சக்ஸஸ்க்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா என்னது இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ். ஸோ இங்கே 5 ஸ்டெப் ஃபார்ம்லாமா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். என்ன வேணாலும் பேசிட்டு போவான். இந்த டாப்பர் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, இந்த டாப்பர்ஸ் வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சீனியர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஒரு 5 டாப்பரோட வீடியோ பார்த்துட்டு நமக்கு எது ரொம்ப அதில் பிடிக்குதோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம். மெயின்ஸ் எழுதும் போது என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து ஒரு டாப்பரோட வீடியோ பார்த்தேன். வீடியோவில் ஒரு சூப்பரான ரைட்டிங். அது அந்த ரைட்டிங் அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ தாஸ்னு ஒரு அவங்க பேர் லேடி, அவங்க ஆப்ஷனலுக்கு அவங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் படித்தேன்னு சொன்னாங்க. நானும் அவங்களே ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் படிச்சிருக்கேன். நம்மளாம் அவங்களே இல்லை, அவங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் படிச்சிருக்காங்க. நம்மளாம் பெரிய ஆள், நமக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னது போதும் கொஞ்ச நாள் போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிஎஸ்ஆர் ஆப்ஷன் படிச்சுட்டு இருந்ததை ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் என்னால் என்ன பண்ணலாம் கோப்பப் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கான ரீசன்ஸ் ஆஸ் எ டீச்சராக, கியூரியஸ் பர்சனாக ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பர்சன் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் லெவல், இல்லைன்னா அவங்களுக்கு இருந்த கைடனன்ஸ், அவங்க பிரதர் யாரும் வந்து சர்வீஸ்லையோ இல்லை ஆல்ரெடி சீனியராக இருந்ததுனால அவங்களோட கைடனன்ஸோட அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அது போக அவங்க ஆல்ரெடி பிஜி படிச்சுட்டு வந்துருக்காங்க. அதாவது பிஜினா என்ன பிஜினா மெடிக்கலில் பிஜி. அந்த பிஜி டிஸ்கண்டினியூ பண்ணி, மெடிக்கலில் பிஜி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்து படிக்கிறாங்க. எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க. அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு அவங்க ஒரு பிளானோடு இருந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து ஒரு தப்பாக வந்து சம்டைம்ஸ் என்னது ஐடியாஸஸ், நமக்கு பிடிச்ச மாதிரி ஐடியாஸஸ். ஏன்னா அந்த டைம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, ஐயோ படிக்கிறது கொஞ்சம் நிறைய ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது இதுவும் படிக்கணுமா அதுவும் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஐ சூஸ் பார்த்தேன்னா எனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அவங்க சொன்ன நிறைய ஐடியாஸை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ரீட் பண்ணேன். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலையுமே எனக்கு பிடிக்காத, எனக்கு அன்கம்ஃபர்டபுள் விஷயத்தை எடுத்துட்டு கம்ஃபர்டபுள் விஷயம் மட்டும் சூஸ் பண்ணிடும். ஸோ இந்த தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது இன்னொரு பர்சன் பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஈகோ, நம்மகிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம பிரெயின் எப்பவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பிரெயினோட ஒர்க்கே என்ன அப்படின்னா நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். அதனால என்ன பண்ணணும்னா என்னது காலை எந்திரிக்கும் போது என்ன சொன்னாங்க, நேற்று நைட்டு லேட்டாக தூங்கிட்டோட எந்திரிக்காதா அப்படிங்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதோட ஒர்க்கே, பிரெயினோட ஒர்க்கே என்ன அப்படின்னா நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது. இட் டசன்ட் நோ, அதுக்கு மீறி அது எதுவும் தெரியாது. அதை தாண்டி திங்க் பண்ணுறது தான் என்னது பெரிய விஷயமா. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ 5 ஸ்டெப் ஃபார்ம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். இந்த ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் கோர் சப்ஜெக்ட்ஸை முதல்ல முடிக்கிறது. என்னவா டாப்பர்ஸ் வீடியோ பார்த்துக்கோ, சீனியர்ஸ்ட்டை கேட்டுக்கோ, என்னென்ன இன்ஸ்டியூஷனில் இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் அண்ணாநகரில் இருக்குது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்க வேணாம்னு அட்வைஸ் பண்ணாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்க வேணாம், அறம்ல தான்மா
லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்க வேணான்னு அட்வைஸ் பண்ணேன் 2024 நினைக்கிறேன். அந்த இயர்லன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னது இல்லை. ஸோ அந்த இயர்லன்னு பார்த்து நிறைய கொஸ்டின் லக்ஷ்மிகாந்த்லேருந்து என்னது கேட்குற மாதிரி இருந்துச்சு. இது கைண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா வந்து என்னது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஒரு டீச்சிங்கான வந்து ஒரு எசன்ஸ் இல்லாமல் சும்மா வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலையோ இல்லை எனக்கு தெரியும்னு உனக்கு காட்டணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா என்னது ஒரு என்தியூசிஸ்டிக் இதில் என்ன பண்ணிடுறோம்னா இது மாதிரி தப்பு பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப என்னது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட்னா கோர் அண்ட் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கும். இது எனக்கு தெரியாதா அப்படின்னு தோணும். நீ வந்து நிறைய ஐடியாஸை பார்த்துட்டு அந்த ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்ப. 1 பேஜ் நோட்டு 2 பேஜ் நோட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் போர்ஷனை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரியும். சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கும் ஃபர்ஸ்டே எடுத்துட்டு இருந்தேன்னா 5-6 ஹவர்ஸ் நியூஸ் பேப்பரில் தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும், இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். சில விஷயம் வந்து கடுப்பாக தான் இருக்குமா கேட்கும்போது, ஆனால் அதுதான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கோர் அண்ட் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எப்படி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டடி புக்கை படிச்சுக்கணும். இல்லை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு யாரும் அட்வைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பிவைக்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பிவைக்யூ வந்து படிக்க போகிறேன். அது வந்து உண்மையே சோம்பேறி. உனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நீ பிவைக்யூலேருந்து வர. கொஸ்டின் சால்வ் பண்ணது ஈஸியாக இருக்கும், அது குவிஸ் மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பிவைக்யூ வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கோர் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் போர்ஷனை முடிக்கணும். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஐயோ ஜியாகிரஃபி படிக்கிறேன்னு, ஓகேவா? ஜியாகிரஃபியில் பார்த்தோன்னா எனக்கு மழை எப்படி வருதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி தான் மழைலாம் வருமா, இதான் எங்கள் ஊரில் மழை இல்லையா, ஸோ அதனால தான் வந்து அந்த ஊரில் மழை வந்துட்டு இருக்கான் இந்த டைமில், ஸோ இதான் குளிர் தான், இதனால தான் வெயிக்குதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் போர்ஷன் படித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணால் பேட்டர்ன் பாயிண்ட். நான் படித்து வச்சது வந்து ஆல்ரெடி ஒரு கைடன்ஸை தான் படிச்சிருக்கேன். என்னென்ன புக்கு வேணும்னு சொல்லி சும்மா என்னதான் படிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கைடன்ஸில் என்னென்ன புக் வேணும்னு படிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்டர்ன் பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆல்ரெடி படித்ததை வச்சு படித்ததில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதில் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எது மாதிரி இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த பேட்டர்னை நான் போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அது தேவை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவை. ஸோ 5 கோர் ஐடியாஸஸ்ல ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை முடிக்கிறேன், ரெண்டாவது பேட்டர்ன் பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். இந்த 2 ஸ்டெப் வச்சு மட்டுமே கிளியர் பண்ண நிறைய பர்சன்ஸ் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் எப்படி வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. நெக்ஸ்ட் டெஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது நான் இவ்வளோ விஷயம் 3 பண்ணிட்டேன், அதோட ரிவ்யூ அது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரியறதுக்காக என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா அடிஷனலாக ஒரு வே தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ராக் டெஸ்ட் சீரிஸஸை யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் சிசாட் வந்து ஒரு குஷன் அளவுக்கு யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னன்னா வெறும் 66.67 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லைனா வெறும் 70 மார்க்ஸ் எடுக்கும் எய்ம் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100+ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சிசாட் எப்படி இருக்கும்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுல இருந்து என்னென்ன தப்பு பண்ணோம்னா ஸோ அந்த தப்பு வந்து மற்ற ஆஸ்பிரன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 விஷயத்தையுமே முக்கியமாக வச்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் லெக்சிகான் ஆர்டர் மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட் கோரம் முடிக்கணும், ரெண்டாவது பேட்டர்ன் பாயிண்ட், மூணாவது அதாவது பிவைக்யூதையும் ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸஸ்க்கு தனியாக கம்பலேஷன்ஸ் தனியாக படி, தேர்ட் பாயிண்டா. ஃபோர்த்து இதெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா தான் நீ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபோர்த்து டெஸ்ட் சீரியஸ்க்கு போகணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா சார் அதாவது சம்டைம்ஸ் டைம் கரெக்டாக இருக்குது என்னால் ஷெட்யூல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த நாளை என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகலாம். ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஒரு போர்ஷனை படி, அதோட பிவிக்கு ட்ரை பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு டெஸ்ட் சீரிஸஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே போகும்போது இதுக்கு பேரலாக 2 விஷயம் இருக்கணும். ஒன்று சிசாட், இதை படிச்சுட்டு இருக்கும்போதே சிசாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் நியூஸ் பேப்பர்.
நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நீ சும்மா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக படிக்கணும்னு இல்லை. அம்மா நீ வந்து ஐஏஎஸ் ஆக போற, ஒரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியை வகிக்க போற, ஒரு டிஸ்ட்ரிக்டே உன் கையில கொடுக்க போறான், நம்பி கொடுக்க போறான். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு ஒரு பேசிக்கா இருக்கிற ஒரு ஹேபிட். அது அந்த ஹாபிட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரலா இருக்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட், தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன குதிரை ஏதோ குண்டிச்சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லாமல் லைஃப் ஒரு எலாபரேட்டாக பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் பெட்டர் பார்த்தீங்கன்னா நாலேஜுக்கும். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஹேபிட்டாக அது வந்து நீ வந்து யூபிஎஸ்சிக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே ரீட் பண்ணணும். நோட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, சும்மா ரீட் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இது 5 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லும்போது கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, என்வரான்மெண்ட் அண்ட் மெயின் சிலபஸ். இந்த மெயின் சிலபஸ் ரொம்ப முக்கியமாக. ஃபர்ஸ்ட் மெயின் சிலபஸ்க்கு எக்ஸாக்ட் சிலபஸே இருக்கும் இல்லையா, GS1, GS2, GS3ல. அந்த சிலபஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 250 வேர்ட்ஸ்க்கு எழுதுகிற அளவுக்கான நாலேஜை ஃபஸ்ட்டே கெயின் பண்ணிட்டு முடிஞ்ச கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவோட படிச்சுக்கலாம். ஏன்னா அந்த நாலேஜுமே பிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஜென்ரலாக படிக்கிறது போக, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, என்வரான்மெண்ட்டை ஜென்ரலாக படிக்கிறது போக மெயின் சிலபஸையும் ஃபஸ்ட்டே கவர் பண்ணி வச்சிருக்கணும். அதில் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா பிலிம்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டினை கெஸ் பண்ணுறதுக்கும் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஐஎஸ் நோட்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இப்போ இதை வந்து நான் வந்து இன்னொரு பையனுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு எனக்கு ஏன் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா அது டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், டிஃப்ரெண்டான உங்களோட பேஸ் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். என்னோட பெட்டராக இருக்கலாம், என்னோட கம்மியாக இருக்கலாம், நான் இந்த சுச்சுவேஷன் வேறு இருக்கலாம், கண்டெக்ஸ்ட் வேறு இருக்கலாம், இங்கிலீஷ் நாலேஜ் டிஃபர் ஆகலாம். ஸோ ஸ்ரீராம் ஐஎஸ் நான் ஃபாலோ பண்ண இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா டம்ப் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய கண்டென்ட்டு. ஸோ பொதுவாக நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நான் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் இது பேர் ஓவராக சொல்கிறதா, நான் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன்னா நான் ஸ்ரீராம் ஐஎஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அது சிலபஸ் வந்து அப்படியே கவர் பண்ணிடுவேன், உனக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்ரீராம் நோட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் பேசுகிற யாருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ கூட எக்கனாமிக்ஸ் பேப்பர் ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மெட்டீரியல் ஃப்ரீயாகவும் சரி ஈஸியாகவும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற எய்மில் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஆல்ரெடி சில விஷயங்களை ஆல்ரெடி பண்ண ட்ரை பண்ணோம். அதுலேருந்து என்ன பண்ணிருக்கோம்னா அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாலிட்டின்னு சொல்லும்போது லக்ஷ்மிகாந்த். இட்ஸ் வெரி என்ன அப்படின்னா பேசிக் புக்கு. ஆல்ரெடி சொன்னல இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்காக எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் கேட்பாமா, ஒரு வருஷம் கேட்காம இருப்பாங்க. அவன் எந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு இப்போ என்ன லக்ஷ்மிகாந்த்லனா நிறைய புக் இருக்கு, இல்லைன்னா இல்லை, இது எல்லாரும் படிச்சிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சோல பார்த்தீங்கன்னா 60 to 70% தேவையில்லாததாக இருக்கும். பட் ஆனால் வழி இல்லையே, நீ கம்மியான புக்கு படித்தா கூட பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட் சிலபஸாக இருக்கிறதுனால நீ ஸ்பெசிஃபிக்காக இதுதான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆல்ரெடி எல்லாரும் இதுதான் படிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு டாப்பர் 100 டாப்பர் எடுத்துட்டு 2 டாப்பர், சும்மா நானே எனக்கு ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், ஒரு டாப்பர் 2 டாப்பரை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். லட்சுமி அதை படிக்காம அப்போ எந்த பேக்கு சொல்லுவான் லட்சுமி அதை படிக்கக்கூடாதுன்னு? எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாமே படிக்க இது காம்படிஷன்மா. ஸோ நீ எல்லாரும் படிக்கிறத படிச்சுட்டு வேணா எக்ஸ்ட்ரா படிக்கலாமே தவிர என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதே இன்ஸ்டியூட்ல தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பின்னு என்ன கேட்டால் கூட என்னன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கான். டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நோட்ஸ் கொடுக்குற ஐடியாவை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஓகேவா. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்க டெக்னாலஜி விட்டுருங்கம்மா. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸை நீட்டாக கையில் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டாஃபோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு 2 hours 3 hours பசங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே ஒரு என்ன சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது. அதுதான் அந்த கிளாஸில் அவன் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் நோட்ஸ் பார்த்தோன்னு எப்படி இருக்கணும், அது அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி யாரும் பண்ணுறது இல்லை. இங்கே பாலிட்டின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி அந்த புக்குமா அதை ஃபுல்லாக படிக்கணும்.
அது ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அது வந்து எப்படின்னா, அந்த புக்கை வந்து எப்படி படிக்கணும், எதை அண்டர்லைன் பண்ணணும், எதை அண்டர்லைன் பண்ணக்கூடாது, எந்த கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை ரிப்பீட் பண்ணுறா, அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை படிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே எடுத்துட்டு புரியலை வைக்கிறேன்னு மண்டை உடைச்சிட்டு இருக்காம ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற கிளாஸை சூஸ் பண்ணுங்க. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவர் வந்து ஒரு லா ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட், அவ்வளோதான். லா ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட், அவ்வளோ. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஆர்டிகல் அது இதுன்னு எல்லாமோ சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அந்த ஆர்டிகல்ஸ்க்குள்ளே இருக்கிற என்னது சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸாம்பிள்ஸோட, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட அப்படி கொண்டு போகும்போது தட் வில் பி அந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரீட் பண்ணால் பெட்டர். இப்போ நிறைய இருக்குது, ஹிந்தியில் இங்கிலீஷில் அவைலபிள் நினைக்கிறேன் லக்ஷ்மிகாந்த் புக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே. அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஆனது வித்தின் ஃபியூ வீக்ஸில் இல்லைனா ஃபியூ மந்த்தில் வில் என்ன அப்படின்னா ஆல்சோ கம் அப் வித் செலக்டட் டாபிக்ஸ்க்கு லக்ஷ்மிகாந்தோட எனது வீடியோஸஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஜியோகிரஃபி சொல்லும்போது என்சிஆர்டி ஒன்லி. இப்போ சொன்னால் நிறைய பேர் கோவம், என்சிஆர்டி முடி எப்படி பார்த்தோம், அதுலேருந்து படித்த கொஸ்டின் கேட்க முதல்ல இது முடியுமா, இருக்கிற 1 இயரில் இல்லை 4 வருஷம் படிக்கிறோம் 5 வருஷம் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதில் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு பெட்டராக ஒரு 5-6 டைம் ரிவிஷன் பண்ணுறேன். ரிவிஷன் மட்டும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வச்சுட்டு கண்டென்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஜிசி லியோங் மாதிரியான புக்ஸை ட்ரை பண்ணலாம். 11th என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக 12th மிஸ் பண்ணிடக்கூடாது. 12th பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறது, ஆனால் கொஸ்டின் கேட்குறோம் ஈஸியாக இருக்கும், ஆன்சர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய இப்போ ரீசன்ட் டைமில் கொஸ்டின்ஸ் வந்து 12th என்சிஆர்டிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையும் கவர் பண்ணிங்க. இதை முடிச்சுட்டு வேணால் ஜிசி லியோங் மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப செலக்டிவாக படிக்க தெரியணும். அதில் இருந்து சும்மா எல்லாத்தையும் வந்து ஜிசி லியோங்கில் இருக்கிற பாதி புக்கை செகண்ட் கிளைமேட் இருக்கும், அந்த பாதி புக்கை ஒரே ஒரு டேப்லேஷனில் முடிச்சிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா. அவ்வளோதான் நோட்ஸே தேவைப்படாது, அவ்வளோதான் இருக்குது அதில், அவ்வளோதான் கேட்கவும் முடியும். ஸோ இது மாதிரியான என்னது அண்டர்ஸ்டாண்டிங் போதுமானது ஜியோகிரஃபியில். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு வரும்போது பிபின் சந்திரா ஸ்பெக்ட்ரம். இப்போ நான் பிபின் சந்திரா யூஸ் பண்ணமா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு நான் என்ன பண்ணேன், பிபின் சந்திரா யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த புக். அது காலேஜ் படிக்கும் போதே என்னது எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் படிச்சிருந்தேன். ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெக்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் படித்து மார்க் எடுத்தது ஃபுல்லாக பிபின் சந்திராவிலேருந்து தான். ஆனால் டீச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் ஸ்பெக்ட்ரம் ரீட் பண்ணேன். ஸ்பெக்ட்ரம் நல்லா இருந்துச்சு. ஸ்பெக்ட்ரம் ஏன் அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம், ஆனால் மோஸ்ட் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸ்பெக்ட்ரமை ரீட் பண்ணிட்டு ஸ்பெக்ட்ரம் பின்னாடி சம்மரி இருக்கும், அந்த சம்மரியை பார்த்தீங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுது, அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணிக்கலாம். ஸ்பெக்ட்ரமை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு சாப்டர் ரீட் பண்ணிட்டு பின்னாடி சம்மரியை பாருங்க. சம்மரி பார்க்கும்போது எனக்கு புரியுது அது என்ன சொல்ல வரான், எந்த டைம்னு புரியுது அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும். ரிவிஷன் பண்ணும்போது சம்மரியை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் உள்ளே போய் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி எடுத்து அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இன்னும் நோட்ஸ் வந்து பெட்டர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு வரும்போது என்சிஆர்டியில் ரொம்ப முக்கியமாக என்சிஆர்டி, அதில் எஸ்பெஷலி நியூ என்சிஆர்டியில் இருக்கிற 11th 12th புக்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது என்சிஆர்டியில் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு புக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, அந்த புக்கை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். யாராச்சும் இந்த என்சிஆர்டி நியூ ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு எடுத்து நோட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா நியூ என்சிஆர்டி ரீட் பண்ண நல்லாயிருக்கும். அது ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதில் சில கதை மாதிரி இருக்கும், சில விஷயங்களை வந்து ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு வேறு யாராச்சோட நோட்ஸ் படிக்கும்போது ஈஸியாக என்ன பண்ணலாம், லிங்க் பண்ண முடியும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் நல்லாயிருக்கும், ஆனால் அது என்ன இருக்குன்னா நிறையா ஓல்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணோம், அதில் நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை வச்சு நான் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இல்லை அது மாதிரி உங்கள் சீனியர் நோட்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த நோட்ஸ் வச்சு ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாச்சும் கிளாஸில் நல்லா ரீட் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் வந்து எது இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு அதுலேருந்து எனது ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் இருக்கிற எனது நோட்ஸ் மட்டுமே எனது மோரலெஸஸ் போதும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நோட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப எனது இம்பார்ட்டன்ஸ் கொடுமா. ஸோ நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் வரும்போது சங்கர் ஐஏஎஸ் யூஸ் பண்ணலாம். என்ஐஏஎஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சங்கர் ஐஏஎஸ்ல வந்து இஷ்யூ என்ன அப்படின்னா தட்ஸ் மெட்டீரியல் வந்து அவங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இயர் பை இயர் வந்து சங்கர்லேருந்து கேட்குற மாதிரியே இருக்கும். ஈவன் ChatGPT நீங்கள் வந்து கேட்டால் கூட என்ன சொன்னானது ஏதோ சங்கர்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறான்னு சொல்லுவோம். நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த புக்கை இல்லையா.
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயரும் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமா அந்த இயரோட கொஸ்டினை அடுத்த என்னது இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ 10 years அந்த புக் என்ன ஆகிட்டு இருக்குன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பிவிக்யூஸ் நிறைய அதுலேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், அந்த வேர்டுக்குள்ளே எல்லாமே இருக்கு, அதனால் எது வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவள் கேட்குற சோர்ஸே நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அது சரியாக டீகோட் பண்ண முடியல இல்லையா யூபிஎஸ்சியில். ஸோ அதனால் சங்கர் புக்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் பிவைக்கு இது மாதிரி கவர் ஆகும். பட் இட்ஸ் நாட் எனஃப் ஆக்சுவலாக. என்ஐஎஸ் புக்ஸ் இருக்குது, நேஷ்னல் ஓப்பன் எனது ஸ்கூலிங்னு வரும். ஸோ இந்த ஓப்பன் ஸ்கூல் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் என்வரான்மெண்ட் திங்ஸஸ் இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸஸ் என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம். இப்போ சங்கர் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸோட பேசிக் நோட்ஸ், இப்போ ஒரு டீச்சர் ஒருத்தவங்க ஒரு மென்டர் இப்போ என்வரான்மெண்ட் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஹீ இஸ் வெரி குட் அட் இட். ஸோ எப்படின்னா இப்போ நாங்கள் எல்லாரும் முக்கியமாக அந்த கிளாஸ் கோர்ஸை ரெடி பண்ணுறோம். சும்மா ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு இது கொடுக்குறேன், ரெமுனரேஷன் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போ, அப்படி கிடையாது. அவங்க கூட உட்காந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் 2-3 கிளாஸ்க்கான என்னது கண்டென்ட்லேயே இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். அது எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, அந்த கண்டென்ட்டை அது எப்படி அது புரிகிற மாதிரி இருக்கணும், அது எந்த அளவுக்கு எக்ஸாம் ஓரியண்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் சோர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸஸ் லிங்க் பண்ணுறது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லும்போது. ஸோ என்விரான்மெண்ட் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி நான் பேசிக் லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோம். பொல்யூஷன் சொல்லும்போது அது இருக்கலாம். பொல்யூஷன் சொல்லும்போது 10 yearsோட கரண்ட் அஃபேர்ஸ், 10 yearsோட பிவிக்யூ எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சங்கரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ அது சம்டைம்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அதுலேருந்து செலக்ட் பண்ண தெரியணும். வேறு வழியே இல்லை, அவங்களும் சும்மாலாம் கொடுக்கல அது. ஏன்னா நீ ஏதாச்சும் சும்மா லைட்டாக மிஸ் ஆனாலே போதும். 100 கொஸ்டினில் ஒரு சின்ன கண்டென்ட் மிஸ் ஆனாலே இந்த மெட்டீரியலே சரியில்லை அப்படின்ட்டுருவேன். ஒரு கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினை வச்சு ஜட்ஜ் பண்ணுவேன். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா பேசிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸை, பேசிக் கோர் சப்ஜெக்ட்ஸை, கோர் விஷயத்த ஓகே அதை தான் ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்கேன் சில விஷயங்களை. அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பிவிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜனவரிக்கு அப்புறமா. வி வில் கெட் த பெட்டர் ஐடியா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் போர்ஷனை முடிங்க, கோர் விஷயத்தை முடிங்க. நெக்ஸ்ட் மெயின் சிலபஸ். மெயின் சிலபஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு செல்ஃப் மேடு நோட்ஸை யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ ஒரு ஆன்லைனில் ஃபுல்லாக பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக டெலிகிராம் சேனலில் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீயாக எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் ப்ரிப்பேர் பண்ண, ஒவ்வொரு டாப்பிக்கும் அன்றைக்கி ஷெட்யூல் கொடுத்து ஒரு நமக்குள்ள ஒரு லாஸ்ட் டைம் கூட இப்போ 2 daysக்கு முன்னாடி டீச்சர்ஸ் டேக்கு ஒரு பையன் விஷ் பண்ணுவான். என்ன சொன்னா உங்களோட அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளே குரூப் மாதிரி ஒரு டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஷெட்யூலில் அந்த ஷெட்யூல் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சேஞ்சஸ் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் என்ன பண்ணலாம், குவிட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் என்ன அப்படின்னா யூ வில் see the differences. ஒன் டிஃபரன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மென்டார்ஷிப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்ன அப்படின்னா சும்மா க்ரௌடடாக இருக்கிற கிளாஸ் ரூமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரேண்டம் பிடிஎஃப் மெயின் சிலபஸ்க்கு விஷன், வாஜிராம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்கும் முதலே ஷெட்யூல் கொடுத்துருவேன். அந்த டாபிக் படி போகும்போது சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறமா அதுக்கான கண்டென்ட் கொடுத்துருவேன். அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதுக்கான டெய்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டெய்லி கொஸ்டின்ஸ் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா டெலிகிராம் சேனலில் போடணும், சேனலில் குரூப்பில் போடணும். அந்த குரூப்பில் நான் சப்போஸ் எனக்கு ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னாலும் இல்லை நான் அது ரேண்டமாகவும் நான் சில ஆன்சர்ஸ் பார்க்குறேன். ஒரு பியர் குரூப் இதுலேயும் பார்க்கலாம். ஒரு 10 பேர் கன்சிஸ்டண்டாக தான் போதும். ஆர்டிபிஎஸ்சிஆர் குரூப் இருக்குது. அது ப்ராப்ளம் என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். அதுதான் தெரியும். நீ அந்த பிஎஸ்ஆர் குரூப்பை பார்த்தாலே புரியும் ஏன் நீ கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ். நிறைய ட்ரீம் இருக்குமா, நமக்கு ஒரு வேலையும் பண்ண மாட்டோம். நிறைய ட்ரீம் மட்டும் நிறைய இருக்கும். வேலை பண்ணுவோம், எக்ஸாக்டாக எது பண்ணுமோ அதை பண்ண மாட்டோம். இல்லை நமக்கு நாமே பொய் சொல்லிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். நமக்கு நாமே பொய் சொல்லிக்க எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. வந்தோடனே ஃப்ரெண்டில் முக்கால் இதாக ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு ப்ரிப்பரேஷன் சூப்பராக போயிட்டு இருக்கேன், எவ்வளோ வருஷமாக சூப்பராக போயிட்டு இருக்கு. இல்லை நாமளும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம், சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் என்ன, அந்த 100க்கு மேலே பர்சன்ஸ் இருக்கிறாங்க பிஎஸ்சிஆருக்கு மட்டும். அதில் 2-3 பேர் தான் கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க. அதுவுமே நம்ம மோட்டிவேட் பண்ணாதான், நம்ம ஆன்சர் எவாலுவேட் பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணாதான் இன்னும் கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்வாங்க.
ஸோ அப்போ வந்து அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு மேலே கன்சிஸ்டண்டாக இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கிளாஸ் ரூமில் ஆல்ரெடி டெய்லி வந்துட்டு இருக்கிற பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூஸியாக தான் செலக்ட் பண்ணுறது. ஏன்னா சும்மா செலக்ட் பண்ணி இருக்கிற பசங்களை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இது பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ ஆல்ரெடி வர பசங்க டெய்லி காலைல டிஸ்கஷன் இருக்கும், பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கான என்ன அப்படின்னா டெய்லி ஒரு ஜிஎஸ் டாபிக், ஒரு எத்திக்ஸ் டாபிக்ஸ் இருக்கும், அப்புறம் வீக்லி ஒரு எஸ்ஏ டாபிக் இருக்கும், அப்புறம் ஆப்ஷனுக்கான போர்ஷனையும் பிரித்து கொடுத்துருவோம். ஸோ அந்த போர்ஷனை ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 5 to 8 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். வீக்லி ஒரு டெஸ்ட்டு, வீக்லி ஒரு 2 டெஸ்ட் எழுதுவோம், எஸ்ஐ தனியாக எழுதிடுவோம். அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒன்ஸ் இருக்கும். அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறதுனால, எல்லாருமே ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால ஒரு காம்படிஷன் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், ஒரு நாள் நான் மிஸ் பண்ணால் கூட மறுநாள் ரொம்ப உனக்கு அதிகமாகிடும் அந்த இது ஒர்க்கு. கண்டிப்பாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுக்கும் போது அடம் பிடிப்பான். சில பசங்க ரெஸ்ட்லேயே தான் இப்போ ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகும், ஒரு விஷயம். ஆனால் சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் டெய்லி வர பசங்க பண்ண மாட்டாதான். அந்த அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் செட் ஆயிட்டு அப்படின்னா, அப்படியே குரூப்பும் அதே மாதிரி செட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை ஃபர்தராக பெட்டராக வந்து என்ன பண்ண முடியும்னா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸோ யூ ஷுட் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஆன்சர் ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ 250 வேர்டுக்கு நீ மெயின்ஸ்க்கான ஆன்சர் எடுத்து வைக்கலாம். ஒரு 250 வேர்டு 3 பேஜுக்கு ஒரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல சைக்ளோன் டாபிக் இருக்கான்னா சைக்ளோன் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 3 பேஜுக்கு எழுதுகிற அளவுக்கான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கண்டென்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கு யூஸ் பண்ண டைரக்ட் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப மைனூட்டாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அது ஒன்ஸ் நீ அதில் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். அதாவது சம்டைம்ஸ் பேசிக்ஸ் தேவைப்படும். இப்போ சைக்ளோன் சொல்லும்போது சைக்ளோன் பிலிம்ஸ்லேயும் கவர் ஆகிறதுனால பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் 250 வேர்டுக்கு என்ன கண்டு எழுதுவோம். ஃபுட் ப்ராசஸிங்னா என்ன, ஒரு டெஃபினேஷன், ஒரு டயக்ராம், அதுக்கப்புறமா சிக்னிஃபிகன்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எதுக்கு தேவை நமக்கு, அதுக்கப்புறமா அதில் இருக்கிற இஷ்யூஸ், கன்சர்ன்ஸ், சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வே ஃபார்வர்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ரெடி பண்ணி வச்சோம். அதான் 250 மார்க்ஸ்க்கான கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவன் என்ன ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை எப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்ம இருக்கிற அந்த 250 கண்டென்ட்டை யூஸ் பண்ணி பெட்டர் ஆன்சர் எப்படி அங்கே மாற்றி கொஸ்டின் தகுந்தாப்புல எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பை ப்ராக்டிஸ் மூலமாக யூ கேன் லேர்ன் இட். ஆனால் பேசிக் அப்படிங்கிறது ஃபுட் ப்ராசஸிங்னா என்ன, ஃபுட் ப்ராசஸிங்கில் இரேடியேஷன்னா என்ன, ரேடியேஷன்னா என்ன, இது மாதிரி திங்ஸஸுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை லைட்டாக ஒரு ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணலாம், அந்த பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் தனியாக நோட்ஸ் எடுக்க தெரியும். நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அது ஒரு மெண்டரோட ஒரு கைடன்ஸ் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எது வேணும் வேணாம்னு சொல்லுவோம். அது கேட்கணும் முதல்ல. இதை கேட்க நிறைய பேர் என்ன ரெடியாக இருக்கிறேன் மெண்டர்ஷிப் பண்ணுங்கன்னு எழுதுவோம். ஆனால் ஃபாலோ பண்ணுறது என்னது ரொம்ப பெரிய விஷயம். ஈகோ இதெல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட ஒரே எய்மோட என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணணும். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ், இது மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிலிம்ஸில் கேட்குறதும் உண்டு. இந்த டாபிக் எங்கே கவர் ஆகாதுன்னா நம்ம பிலிம்ஸ் எக்கனாமி, ஜென்ரலாக எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டின்னு சொல்லும்போது கவர் ஆகாத விஷயம் இதில் கவர் ஆகும் இல்லையா. ஸோ இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்குறேன். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நேஷனல் ரிலேஷன்ஸை நெக்ஸ்ட் மந்த்ல அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து கவர் ஆகுமா, டெய்லி வீடியோஸ் ஆல்ரெடி பிஎஸ்ஐஆர் பார்ட் ஆஃப் தி பிஎஸ்ஐஆரில் நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்துடும். இதில் சில டாபிக்ஸ் நான் முதலே சொல்லிடுறேன், அந்த தம்ப்நெயிலே சொல்லிடுறேன். இது வந்து ஜிஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வந்து இது பிஎஸ்ஐஆருக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதுலேருந்து ஜிஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணுங்கன்னா அது பார்த்து சும்மா தேரி பாட்டு மாதிரி தான் பிஎஸ்ஐஆருக்கு மட்டும் வரும். அதோட எல்லா பாட்டுமே என்னென்னா நீங்கள் ஜென்ரலாகவே என்னது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோ இந்த நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ரிவிஷன். இவ்வளோ பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணால் வேஸ்ட்டு. ஸோ அவனோட ஐடியாவே எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கிறேன், பாலிட்டிக்கு அது ஜியாகிரஃபிக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் புக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்கனாமிக்கு கிளாஸ் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்படின்னு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அப்போ அதில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் 3 ரிவிஷன் பண்ணணும். உன்னோட எய்ம் வந்து கோலு, உன்னோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 ரிவிஷன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் கண்டென்ட்டை நீ படிக்கணும். இன்னொருத்தர் பேக் மாதிரி ஐடியாஸ் அப்படின்னா அது ஒரு பாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா அது 1 இயராக ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தானா, அது அவருக்கு பெருமையாக இருக்குது. அந்த ஸ்டாஃப்க்கு 1 இயராக வந்து பாலிட்டி படிச்சுட்டு இருந்தான், அதனால என்ன அப்படின்னா அது 1 இயராக படித்தாலும் பெட்டராக படித்தான்னு சொல்லிட்டு இது மாதிரி லூஸ் மாதிரியான ஐடியாலாம் வச்சுக்குவாங்கம்மா. என்ன அப்படின்னா அது 3 வாட்டி ரிவிஷன் பண்ணுற அளவுக்கான ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணு.
லேர்ன் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எக்கனாமிக் என்னால் முடியல அப்படின்னா ஜஸ்ட் செல்வ கணேஷோட பார்த்தீங்கன்னா என்னது, செல்வ கணேஷ் தான் என்னோட பேர். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்னது, அதில் இருக்கிற ஒரு 150 பேஜ்னா அதான் இருக்கும். அந்த புக்கையாச்சும் என்ன பண்ண ரீட் பண்ணி அது 3 டைம் ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டு வச்சுக்கணும். பட் ஆனால் அதோட பெட்டரான மெட்டீரியல் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அது நாட் எனஃப், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அப்போ 3 ரிவிஷன் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டை நான் படித்து வச்சுக்கணும். அப்போ ரிவிஷன் அதுதான் எய்மாக இருக்கணும். என்னால் ரிவிஷன் பண்ண முடியுமான்னு பார்க்க. ரிவிஷன் பண்ண முடியலன்னா அந்த கண்டென்ட்டை படிக்காத. ரிவிஷன் பண்ண முடியலன்னா ஒரு டைம் படிச்சுலாம் ஞாபகம் இருக்காது. புரியுதுல அது? ஸோ கீப் ஒன்லி வாட் யூ கேன் எனது ரிவைஸ். 3 டைம் ரிவைஸ் பண்ண முடிஞ்ச விஷயத்த மட்டும் ரீட் பண்ணு. தட்ஸ் அதுக்குள்ள உன் பிளானை வச்சுக்கோ. ஜென்ரலாக எல்லாரையும் முடிக்க முடியும். சம்டைம்ஸ் தேவைப்படும். எனக்கு ஐடியாவே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜே ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 இயர் அவன் ப்ரிப்பரேஷனை சேஞ்ச் பண்ண அப்படின்னா 2 இயர்ஸ் லெக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். அதில் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்போவுமே 3 ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு தான் என்ன பண்ணணும்னா அது ஸ்லோ டவுன் பண்ணணுமே தவிர ப்ரிப்பரேஷனை. அப்போ உனக்கு வந்து என்னது ரொம்ப நீ பாலிட்டி மட்டுமே 1 இயராக படிச்சிருந்தா எப்போ ப்ரிப்பரேஷன் முடிக்க மறுபடி நீ ஜியாகிரஃபி படித்து மறுபடி பாலிட்டி வரதுல பாலிட்டி எப்படி இருக்குன்னு அது ட்ரிக்கி ஆயிரும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பார்த்தீங்கன்னா என்னது டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டான டைமிங்கில் ரிவைஸ் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் முன்னாடி எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதுதான் 129 மார்க்ஸ் கொடுக்குறது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாயிண்ட். ஸோ பிவைக்யூன்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லும்போது பிவைக்யூ மாஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இஷிதா கிஷோன்னு டாப்பர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ஸில் பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் நினைக்கிறேன். 3rd அட்டம்ப்டில் பிலிம்ஸ் கிளியர் பண்ணி டைரெக்டாகவே என்ன அப்படின்னா அது ஆல் இந்தியா ரேங்க் 1. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 10 டைம் அவங்க பிலிம்ஸ் மேலே ரொம்ப பயம் இருந்ததுனால அவங்க ஜனவரி ஃபெப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிலிம்ஸை. 10 டைம் 10 டைம்ஸ்மா. எத்தனை டைம் நம்ம வந்து என்ன பிவைக்யூ படிச்சிருப்போம். தட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு சின்சியாரிட்டி இல்லைன்னா எக்ஸாக்ட் அந்த ஒரு புல் ஐல போய் இது பண்ணுற மாதிரியான ப்ரிப்பரேஷன் அது. சும்மா ஏன்னா அதோட நம்ம என்ன பண்ணுவோம், அவன் அந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் வைக்கிற ஐடியா இருக்கும் தெரியுமா. ஒழுங்கா லக்ஷ்மியாவது ரீட் பண்ணியிருக்க மாட்டான், ஒழுங்கா ஸ்பெக்ட்ரமும் ரீட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு அது எக்கச்சக்கமா ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட புக்கை படிக்க போகிறான், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வீடியோ பார்க்க போகிறான்னு கிளம்பிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, 10 டைம்ஸ் பிவைக்யூவை மட்டும் ஒரு வேஸ்ட் பண்ண. அவங்க வீடியோ அப்படி சொல்லுவாங்க 10 டைமுக்கு மேலே. உடனே நீ 10 டைம் கிளம்பிடாரு, ஏன்னா டைமை பொறுத்து அவங்களுக்கு ஓகே, அவங்க ஆல்ரெடி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டைலுக்கும் 10 டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக இருந்திருக்கலாம். நான் சொல்லலை பிவைக்யூ படித்தாலுமே அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், 3 டைம் ஆச்சு ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு ஷெட்யூல் பண்ணணும். அதாவது அவங்க எந்த அளவுக்கு இந்த 10 டைம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு அது முக்கியம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் பிவைக்யூ. ஸோ பிவைக்யூ வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரியாலிட்டி செக். நம்ம படிக்கிறதுலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக தான் படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டு ட்ராக் கேப்ஸ், நமக்கு என்ன கேப் இருக்குது அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு எந்த டாபிக் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில். யூபிஎஸ்சி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் யூபிஎஸ்சி எந்த லாங்குவேஜில் யூபிஎஸ்சி எந்த டோனில் கேட்குறான் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வர இன்ஸ்டியூஷன் விஷன் ஐஏஎஸ்ஸாக இருப்பான். அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு யூபிஎஸ்சியோட லாங்குவேஜில் டோனில் ஸ்ட்ரக்சரில் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ சாட் ஜிபிடி வேர்ல்டு, ஓகேவா, தட்ஸ் மீன்ஸ் பார்த்தா ஜென்ரேஷன் ஏஐ வேர்ல்டு. அதனால யார் வேணாலும் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி லாங்குவேஜில் யூபிஎஸ்சி மாதிரியே கொஸ்டின் ரெடி பண்ணலாம். அது கொடுத்தா அதுவாகவே என்ன பண்ணும், அதே டோனில் அதே மாதிரி டஃப்னஸில் கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்தோம். காஸ்ட் செக் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் எவனோ அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா தட்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி லாங்குவேஜில் யூபிஎஸ்சி பர்ஃபெக்ஷனில் இருக்கிற பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் யூபிஎஸ்சி டோனில் இருக்கிற விஷயத்தை வந்து அது மாதிரி டெஸ்ட் சீரியஸ் தான் ட்ரை பண்ணோம். இங்கே என்னென்னா பிவைக்கு வந்து எது கொடுக்கணும்னா யூபிஎஸ்சி இப்படி தான் கொஸ்டின் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு டோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவன் லாங்குவேஜ் அவனோட ட்ரிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூஷன் விஷன் இன்சைட்டோ ஃபார்ம் ஐஏஎஸோ சங்கரோ இல்லைனா இது மாதிரி இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அது 25 டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். 25th டெஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் எப்படி ட்ரிக் பண்ணுவான், அவன் எப்படி வந்து கொஸ்டினை ரெடி பண்ணுவான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீ அவனை ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சுவா. ஸோ அது பை ப்ராக்டிஸ் மூலமாக அதே ட்ரிக்கு நீ அவனை பண்ணி அதுக்கு இல்லையா இன்ஸ்டியூட்டை பண்ணி ஃபஸ்ட்டு யாரை ட்ரிக் பண்ணணும், யூபிஎஸ்சியை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 என்னது இம்பார்ட்டன்ட். அப்போ தான் யூபிஎஸ்சி எப்படி வந்து ட்விஸ்ட் வைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு பிவைக்யூ புக்லெட் வச்சுட்டீங்கன்னா அதை டெய்லி என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதாச்சும் புக்கை சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி 30 வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது, 3000+ கொஸ்டின் இருக்குது நம்மகிட்ட பிவைக்யூ மட்டும்.
ஸோ 3000 ப்ளஸ் கொஸ்டின் ஒரு நாளைக்கு 100 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 30 நாள் ஆகும். ஒரு டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா அது 2 hours ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு, அப்படிதானே? அதுக்கப்புறம் 2+ hours ஆகும் அந்த சால்வ் பண்ண கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ 3000 ப்ளஸ் கொஸ்டின்ஸை நம்ம வந்து 100 per டேன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 30 நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும் வெறும் PYQ மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் மைண்டில் நமக்கு நிறைய ஐடியா இருக்கும், பிளான் பண்ணும்போது வேற லெவலில் பிளான் பண்ணுவோம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தப்பு வரும். ஏன் அப்படின்னா நமக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்காது. இல்லாட்டி அதை பிளான் பண்ணும்போது ஃபுல்லாக நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர பிளான் பண்ணும்போதே பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கும், பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப அதிகமாக நமக்கு வரம்பு அதிகமாக என்னது பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் சம்டைம்ஸ் மென்டர்ஷிப் தேவைப்படும். இப்போ ஒரு நாளைக்கு 2 hours சால்வ் பண்ணுற, 2+ hours அனலைசிஸ் பண்ண, ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 5 hours என்ன பண்ணுவேன் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுலேயே இருக்கிறதுலே அதிகமாக ட்ரெயின் ஆகுறது, அதிகமாக டயர்ட் ஆகுறோம் அப்படின்னா அது கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது மட்டும்தான். ஒரு நாளைக்கு காலையில் லாஸ்ட் அந்த 129 எடுத்த டைமில் லாஸ்ட் 1 month என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங் ஒரு டெஸ்ட் எடுத்துக்குவேன், ஆஃப்டர்நூன் டெஸ்ட் எடுத்தோம். மார்னிங் ஒரு GS டெஸ்ட், ஆஃப்டர்நூன் ஒரு CSAT டெஸ்ட், டெய்லி 25 days. அந்த இதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின அதுக்கு 2020 பார்த்தீங்கன்னா 143 இருந்த டைம் போக அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதாவது 143 எடுக்கும் போதே ஓரளவுக்கு கண்டென்ட் ஆல்ரெடி இருந்திருக்கும் இல்லையா. ஸ்டில் எனது 2023 எப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா CSAT ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆஃப்டர்நூன் எடுக்கிறதுக்கு. ஸோ காலைல ஒரு 11 கிட்ட பார்த்தீங்கன்னா அது GSM முடிச்சுட்டு அதை சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா CSAT அதை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ டயர்ட் ஆயிரும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்போ PYQ எப்போ இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் இந்த இதுலேருந்து தெரியணும். இப்போ 3000 கொஸ்டின் இருக்குது, ஒரு நாளைக்கு 100 பண்ணால் 30 நாள் ஆகும். அப்போ என்னால் வந்து அதை மட்டும் பண்ணாலே ஒரு டைம் பண்ணுறதுக்கு அதை நான் ரிவிஷன் வேறு பண்ணணும். PYQலாம் எடுத்தீங்கன்னா நீ வந்து ஈஸியாக புக்கு படிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு புக்கு படிக்க 10 நாள் ஆகலாம், 2வது டைம் படிக்கும்போது ரொம்ப கம்மியாகும் டைம் சடனாக. ஆனால் PYQ அது மாதிரி சடனாக கம்மியாகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது ஒரே ஒரு 100 கொஸ்டின் PYQ ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது 2 hours ஆகுனா 2வது டைம் எடுக்கும்போது 1 hour 50 minutes ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே கம்மியாகாது. இல்லைன்னா ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியாக போகும்போது 1 hour 20 minutes முடிச்ச டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த ஒரு கொஸ்டினுக்கு என்னது 1 minute ஸ்பெண்ட் பண்ணாலே 100 minutes ஆகிடும். ஸோ 1 hour 40 minutes ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் கனெக்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கும்போது நிறைய ஜங்க் மாதிரி இருக்குமா, அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ, 365 பார்ட் 1 பார்ட் 2. ஐயோ எவனுமே எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. ஆனால் எல்லாருக்கும் அதே அட்வைஸ் பண்ணுறேன். அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்கு இவ்வளவு கேட்குறேன். சிம்பிளாக என்ன பண்ண அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிமா, நியூஸ் பேப்பர் படித்தா அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா என்ன பண்ணு, ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதை என்ன பண்ண ரீட் பண்ண ட்ரை பண்ணிப்பாரு. 3 டைம் உன்னால் ரிவிஷன் பண்ண முடியும்னா மட்டும் அதை ட்ரை பண்ணு. இல்லைன்னா அதை ஷார்ட் பண்ணுற மாதிரி அதையும் ஷார்ட் பண்ணி யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தாங்கன்னா அதை ட்ரை பண்ணு. ஒரு அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அந்த விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, போதுமானது. ரொம்ப என்ன பண்ணாது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே 1500 பேஜுக்கு மேலே இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த விஷன் IAS எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு மந்த்துக்கு இப்போ வந்து அவன் 70 ஸ்டார்ட் பண்ணாமா 70 பேஜ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மாதத்துக்கு. நீ தான் காரணம், நீ தான் என்ன பண்ணுற அப்படி அது மிஸ் ஆகுது, இது மிஸ் ஆகுது, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் இருக்கிறதா படிக்கிறதே கிடையாது. அது மிஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா என்னது ஒரு மந்த்துக்கு நியூஸ் என்ன கரண்ட் நியூஸ் ஏதோ சொல்லுவான், அதில் அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அது 30-40 டாபிக் போகிறான் என்வரான்மெண்ட்டுக்குலாம். அதில் 5-6 டாபிக் கூட எனக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்காது, சும்மா எல்லாத்தையும் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீ பெட்டர் ஆகுன்னு சொல்கிறேன், உனக்காக அவனும் போட்டு வச்சிடறான். ஸோ அப்போ 12 மந்த்துக்கு என்ன நடக்கும், 1800 பேஜ் ஆயிரும். 1800 பேஜ் இல்லை, நீ நல்லதை படித்து தேவையில்லாத விட்டு ரிவைஸ் பண்ணி மெயின்ஸ் தனியாக பார்த்து ப்ரிலிம்ஸ் தனியாக பார்த்து. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி எனக்கு ட்ரிக்கியான பார்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா வேறு யாராச்சும் இல்லைனா நீங்கள் குரூப் மாதிரியோட ஃபார்ம் பண்ணி நல்லா சாலிடாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாலேஜ் வைஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கிற மாதிரியும் நீ இந்த பாட்டை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணால் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வீடியோஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வீடியோ ட்ரை பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50-60% வந்து கனெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதை ஃபினிஷ் பண்ணாததுக்கு என்ன அப்படின்னா ரீசன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்ஸ் 1800 பேஜஸ். பி ஸ்மார்ட்டாக இருமா. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும்போது விஷனோ இன்சைட்ஸோ ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியோ. இப்போ ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒரு பையன் ஃபஸ்ட் அட்டம் நினைக்கிறேன்
ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணாங்க, தெரிஞ்ச பையன் ஒரு பையன். ஸோ வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போதே வந்து இன்னொரு நான் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு எலிஜிபிள் ஆகணும்னு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து இன்டர்வியூ போனான். ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் அவங்க சீனியர் ஒருத்தவங்களோட படித்தாங்க, சேர்த்து படித்தாங்க. ஸோ சீனியரோட அதுதான் ரொம்ப முக்கியம். சீனியர் மேபி சீனியர் அந்த இயரில் வந்து சர்வீஸ் வாங்கினாங்க. சீனியரை பார்த்துலாம் அந்த பையனோட கான்வர்சேஷன் வந்து நான் அந்த அவுட்கம் சொல்கிறேன். அவங்க வந்து அந்த பையன் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஆஃபீஸர்ஸ் அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் படிச்சிருந்தேன் அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீட் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே தெரியல. ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அதை படித்து கிளியர் பண்ணேன்னு சொன்னான். ஸோ எதை படிக்கணுங்கிறது மேட்ரு கிடையாது. எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது என்னால் ரிவிஷன் பண்ண முடியுமா, எனக்கு தெரியணும். நான் படிக்கும்போது இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரியிற அளவுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹேண்டில் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டனே தவிர என்ன கிடையாதுன்னா, அது ஏதோ ஒரு புக்கை முடிச்சு வைக்கிறேன் கிடையாது. இன்னொரு வேறு 2 படிக்கணும். அந்த பசங்க கேட்பான் குரூப்லாம் 2 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், 3 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அவன் கேட்கும்போது நமக்கு தெரியும் என்ன பண்ண மாட்டானானது. சும்மா ஏதாச்சும் படிச்சுட்டே இருக்கு, ரொம்ப ஆர்வக்கோளாறு மாதிரி அப்போல்லாம் இருக்காதம்மா. அதே பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்டர்நேஷனல் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி டாபிக்ஸ் வந்து நம்ம பொதுவாக ஸ்டாட்டிக்ஸில் கவர் ஆகாது. ஸோ அந்த போர்ஷன் என்ன பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உடனே இப்போ ஆஃபீஸர்ஸ்னு கிளம்பிடாது நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. பாயிண்ட் இஸ் நாட் என்ன கிடையாது, ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு கிடையாது. பாயிண்ட் இஸ் என்ன அப்படின்னா, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அது ஸ்மார்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீ படிக்கிறது ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் இது சேம் திங், ரிவிஷன் இஸ் த கிங். எந்த கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணாலும் ஒன்லி உன்னால் எதை ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் படி, அதை மட்டும் சூஸ் பண்ணு. ரிவைஸ் எத்தனை டைம் பண்ணணும், 3 டைம் பண்ணுற மாதிரி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் இன்ஃபினைட்மா. த ஆர் என்னது ஃபில்டரபிள். ஸோ இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்காது. ஒரு கைண்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு நிறைய கடல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான போர்ஷன் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். அதை என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை மட்டும் ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெய்லி நியூஸ் பேப்பர் லிங்க் டு தி ஸ்டாட்டிக் சிலபஸ். ஸ்டாட்டிக் சிலபஸோட இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. எந்த கொஸ்டினே பார்த்தாலும் சொல்லுவாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் 60%, 80% கரண்ட் அஃபேர்ஸ், 80% பிவைக்யூ ஆகும். ஏம்மா எந்த கண்டென்ட் எடுத்தாலும் எப்படி வேணாலும் லிங்க் பண்ணலாம். நீ லிங்க் பண்ணுறது தான் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன், ரிலீஜியஸ் பர்சன்ஸ், அவன் பார்த்தீங்கன்னா எதையோ எங்கெல்லாமோ லிங்க் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் நம்மளும் ப்ரிப்பரேஷனில் எதையோ எங்கெல்லாமோ லிங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸாமினருக்கு ஒரு பாலிட்டிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டினை பார்த்துட்டே இருக்கும். பாலிட்டியில் என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன ஆகுனானது இந்த ஸ்ட்ரைக் ஆகும். அதனால அந்த பொசிஷன்லேருந்து என்ன இருக்கலாம், கொஸ்டின் இருக்கலாம். மற்றபடி என்ன ஸ்டாட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாட்டிக் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் எந்த டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷனை, கோர் போர்ஷனை இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் ஸ்டாட்டிக் தான் ரொம்ப ஸ்டாட்டிக்கை ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டாட்டிக்லேயே எதை ரொம்ப அதிகமாக படிக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரா 1 or 2 டைம்ஸ் எதை ரிவைஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பரில் ரிப்பீட்டடாக நியூஸ் பேப்பரில் ஒரு டைம் வந்தால் நீ படிப்பேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் அதாவது ஒரு அட்டெம்ப்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்ன நடக்குன்னே தெரியாது ஸ்டார்ட் பண்ண அட்டெம்ப்டில் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். ரொம்ப இன்டர்வியூலாம் வச்சு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒருத்தன். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணோம். நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணோம். நெட்டில் அந்த இயருக்கு முந்தின இயரில் இருக்கிற பிவிக்யூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் டைப் பண்ணிவிட்டு, அப்போ கூட இதில் அந்த ஏஐலாம் கிடையாதுமா, டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தி ஹிந்துன்னு போடுவோம். 100 கொஸ்டினுக்கும் இந்த ஹிந்துவில் 1 இயரில் என்ன இருந்துச்சுன்னா கண்டென்ட் இருந்துச்சு. நம்ப மாட்டேங்க, 100 கொஸ்டினுக்குமே இது ஹிந்துவில் இருந்துச்சு. நாங்களும் பார்த்தோம், அப்போ ஹிந்து மட்டும் படித்தா போதும் நம்ம கிளியர் பண்ணா, நாங்களும் எல்லாமே டிக்ளேர் பண்ணி எல்லாம் கிளம்பி போயாச்சு. அப்போ ஒரு பையன் வந்தான். அந்த பையன் எனக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறான், இல்லைன்னா அவனை ஒரு ஆல்மோஸ்ட் பெட்டரான ஒரு ஆங்கிலே அவனை டீல் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த பையன் அழகாக சொன்னான், பெட்டரா ரொம்ப நல்ல பையன். நம்ம என்ன இப்போ நம்ம ஆர்வக்குள்ளான பாசனா, டேங்க பாரு, நியூஸ் பேப்பரில் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் நியூஸ் பேப்பர் மட்டும் ஒரு புக்குக்கு சமம். ஆல்மோஸ்ட் 20 பேஜ் இருக்குது அப்படின்னா அது 20 பேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பர். அது 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 80 பேஜ் ஆச்சு. 80 பேஜ் ஒரு புக்கு. அப்போ 365 நாளுக்கு 80 பேஜ்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க. அவ்வளோ கண்டென்ட் அதில் தேடினா அது கடல் மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் எல்லா வகையான மீனும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் என்ன பண்ணணும்னா செலக்டிவாகவும் படிக்க தெரியணும். அதை ஸ்டாட்டிக் போர்ஷனோட லிங்க் பண்ணவும் தெரியும்.
இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பீட் ஆகுது, அதாவது கிட்டத்தட்ட 20-30 நாள் ரிப்பீட் ஆகும், 20-30 தடவை ரிப்பீட் ஆகும் ஒரு விஷயம், திரும்ப திரும்ப நியூஸ் பேப்பர் வந்துட்டே இருக்கும். அதுதான் ஒரு எக்ஸாமினருக்கும் ஸ்ட்ரைக் ஆகும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, டக்குன்னு கேட்குறது. அதான் பிரச்சனை. இன்சூரன்ஸ் எல்லாம் எங்கேயோ மூலையில ஒரு டைம் கேட்டாலே அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள கொண்டு வர்றாங்க. அது கண்டெம்பரரி அஃபேர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாமல் ரிப்பீட்டாக நியூஸ் பேப்பரில் வர்ற விஷயம் அதுதான் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் என்னது மார்க்ஸ் 129.2 50 மார்க்ஸ்க்கு மேலே 58 மார்க்ஸ் மேலே கட் ஆஃப் வரணும் அப்படின்னா அந்த இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 என்னது இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட் ட்ராக், எப்படி வந்து டெஸ்ட் சீரீஸஸ் வந்து என்னது ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நோட் ஸ்கோரிங் ஹை, அதாவது இப்போ எடுத்துட்டு நான் வந்து எனது 100 மார்க் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அப்படின்னா நீ எதுக்கு தேவையில்லாமல் டெஸ்ட் எடுத்துக்க, நேரம் டேரெக்டாக எக்ஸாமுக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு 10-20 மார்க் வரலாம், அப்புறம் 30 மார்க் வரலாம், அப்புறம் 40 மார்க் வரலாம், அப்படி இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண எக்ஸாமுக்கு முதல் நாள் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் வெறும் 70s ஸ்கோர் பண்ணுறது வரலாம் எக்ஸாம் கிளியர் பண்ண இருக்காங்க. வெறும் 50களில் 50, 60s எடுத்து கிளியர் பண்ண இருக்கலாம். 100ல் 100s 120ஸ்ல இருந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கிளியர் பண்ணாதவனும் இருக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸாம் ஹாலில் சில விஷயங்கள் இருக்கும். அதுலலாம் எக்ஸாம் ஹாலில் அது ஜென்ரலாக நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறது முக்கியம். எந்த மாதிரி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு டைமே இல்லாமல் 100 கொஸ்டினே ஏதோ ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் 100 மார்க் எடுத்திருப்பேன். அங்கே போனால் அந்த ப்ரெஷரில் அது டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்காது. நோட் ஃபார் ஹை ஸ்கோர் கிடையாதுமா, ஃபைண்டிங் மிஸ்டேக்ஸ், என்ன தப்பு பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறதுக்காக. பியாண்ட் த பிவைக்கு தாண்டி என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் தான் வந்துட்டு சீரியஸ். டோன்ட் ரிப்பீட் இந்த எக்ஸாம் ஹால். எதுக்காக அப்படின்னா என்னது எக்ஸாம் ஹால் அதே மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. சப்போஸ் நீ வந்து 40 டெஸ்ட் எழுதுற, நீ பாட்டு ஒரு டைம் தான் எழுதுறேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் நீ எழுதுன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, ரிவைஸ் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ எத்தனை டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறதும் அந்த டெஸ்ட்டையுமே ரிவைஸ் பண்ணணும். நீ டெஸ்ட்டு மட்டும் இல்லை நான் டெஸ்ட் எழுதுனேன், டிஸ்கஷன் அட்டன் பண்ணேன், நான் மார்க் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அப்பெல்லாம் இருக்காது. ஷார்ட்டாக சொல்கிறேன். டெஸ்ட் சீரியஸ்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட ஞாபகம் இருக்கணும். அதே டெஸ்ட் சீரியஸையும் என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணணும். இன்னொரு டைம் அதே 100 கொஸ்டின் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆன்சர் மட்டும் என்ன பண்ணலாம் ரீசெக் பண்ணிக்கலாம். பிவைக்கு மட்டும் இன்னொரு டைம் எடுக்க சொல்லணும். நான் 10 டைம் எடுத்தாலும் ஓகே தான் எனக்கு. ஆனால் டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் திரும்ப எடுக்கணும் இல்லை, ஒரே கொஸ்டின் எடுக்கணும் இல்லை, அது ஆன்சரை மட்டும் எதை மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணணும். ஒரு டைம் வந்து டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுக்கலாம்னு சொன்னால் அதுவே டெஸ்ட் சீரியஸ் மாதிரி 20-30 எடுத்து வச்சிருக்கலாம். அப்படி இல்லை, ஒரு பேஜுக்கு தான் ஒரு A4 ஷீட்டில் மடித்து வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சமாக குட்டி குட்டியாக எழுதணும் அப்படின்னா அது ஒரு பேப்பருக்கு தான் இருக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்குலாம் கண்டென்ட் எதுவும் மறக்குதோ, எது எனக்கு ட்ரிக்கியாக இருக்கோ, எது ட்விஸ்டமாக இருக்கோ அதை மட்டும் ரிப்பீட்டாக மிஸ்டேக்ஸ் பண்ணுற விஷயம் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன அட்வைஸ் பண்ண அப்படின்னா கொஸ்டின்லேயே அங்கங்கே சைடில் எழுதி வச்சுக்கோ எது ட்ரிக்கியாக இருக்குது, எது எக்ஸ்ட்ராவாக இருக்குங்கிற விஷயத்த. ஓகேவா? ஸோ 70 to 100 அப்படிங்கிறது ஓகேம்மா. 70லேருந்து 100 வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் நெருங்கும் போதெல்லாம் 70, 80, 75, 70, 50, 60ல் சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அவன் ஏன் கொஸ்டின் நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்னது யூபிஎஸ்சிக்கு தாண்டிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரிக்கியாவோட இருக்கு கொஸ்டின். ஆனால் 70லேருந்து 100 மார்க்குள்ளே வர்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா அது டெஸ்ட் சீரியஸஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ எந்த டெஸ்ட் சீரியஸ் விச் டெஸ்ட் சீரியஸஸ் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இப்போ ChatGPT டைம், அதனால் ChatGPTனாலே பெட்டராக வந்து என்ன பண்ணுவேன் டெஸ்ட் கொடுக்க முடியும். நாங்கள் என்ன பண்ணோம் ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி 129 நம்மளால் எடுக்க முடியுமோ, எப்படி நம்ம பசங்க எடுக்க வைக்கிறோமோ அதே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் சீரியஸஸோட பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து 1000 ரூபா சொல்லிட்டு நிறைய பசங்க இருக்கிறாங்க, 1000 ரூபா தான் 2000 ரூபா தான் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா 1000 ரூபா 2000 சொல்லி லைஃப் எதுக்குமா விட்டு விடணும் இல்லையா? 1000 ரூபாய்க்கு தான் டெஸ்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு அது என்ன அவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, இந்த விஷயத்துக்கு எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகிற ஒரு டெஸ்ட் சீரியஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிப்பார், இல்லைன்னா வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணிட்டு என்னது ஸோ நெக்ஸ்ட் இயரில் ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்லேருந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் வி ஆர் என்னது ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் எது மாதிரியான என்னது ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாக் டெஸ்ட் வந்து மாக்ரி மாதிரி ஆயிடக்கூடாது. 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு சொல்லி எது மாதிரி ஆயிடக்கூடாது. அது குவாலிட்டியாக இருக்கணும், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை பொறுத்து இருக்கணும். எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோ அதுக்கு எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குமோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். அது ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பர்சனுக்கான கொஸ்டினும் பர்சனலைஸ்டாக இருக்கணும். அவனோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆலாக இருக்கக்கூடாது
அப்படிங்கிற எய்மில் டெஸ்ட் சீரியஸஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹவு மெனி டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தங்க என்ன சொன்னால் 400 கொஸ்டின்ஸ் பர் டேன்னு அட்வைஸ் பண்ணவங்களா இருக்கிறாங்க. அவர் ரொம்ப ரொம்ப பெரிய மென்டர், அவர் நேம் சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொஸ்டின், இங்கே இல்லை நம்ம ஊர் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, 400 கொஸ்டின்ஸ் பர் டே, 400 கொஸ்டின்ஸ்க்கு மேலே 4 கொஸ்டின்ஸ் கிட்ட இப்போ ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு கொஸ்டினை ட்ரை பண்ணுறதுக்கே 2 hour ஆகும், அது சால்வ் பண்ணுறதுக்கு 2 hour ஆகும். இல்லை ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னா 1.5 hours பண்ணிக்கலாம். 1.5 hour என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனை 1.5 hour பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம் தான். 1.5 hour ஆச்சு இருக்கணும் சொல்யூஷன். ஸோ அதுலேயே 3 hours ஆயிடும். அப்போ 3 hours அப்படின்னா 400 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னா 12 hours ஆச்சு. அது மட்டும் அவ்வளோ தலைவலி வந்துடும். அது ரொம்ப கஷ்டமாக பண்ணுறது. சம் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம், பட் ஆனால் ப்ராக்டிகலி இட்ஸ் இம்பாசிபிள் மாதிரி. இப்போ எவ்வளோ முடியுமோ, எவ்வளவு என்னால் பண்ணணுமோ, கேன் அண்ட் ஷுட், எவ்வளோ பண்ண முடியுமோ எவ்வளோ பண்ணணுமோ கண்டிப்பாக அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியணும். ஸோ 3 times ரிவிஷன் பண்ணுற அளவுக்கான என்னது டெஸ்ட் கிரியேட் பண்ணணும். நோட்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம டெஸ்ட் எடுக்க ஒரு டெஸ்ட் சீரியஸ் எடுக்க அதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதே மிஸ்டேக்ஸை புதுசாக லேர்ன் பண்ணதை வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனில் ஆட் பண்ண, அங்கங்கே பேஜ் புக்கிலலாம் அங்கே எழுதி வை, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. பாட்டமில் சி மாதிரி போயிட்டே இருக்கும், அதில் போய் மாட்டிக்கிடாத. ஓகேவா? ஸோ பர் டேக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே 100-200 ஸ்டார்ட் பண்ணாங்க. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பரில் 5 பண்ணேன், ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் பண்ணேன். அக்டோபரில் 10 பண்ணேன். நவம்பரில் பார்த்தீங்கன்னா 15 பண்ணேன். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அடுத்து 20 பண்ணேன். ஜனவரியில் போகும்போது டக்குன்னு ஒரு ஜம்ப் படி 40 பண்ணேன். நெக்ஸ்ட் 50 பண்ணேன். நெக்ஸ்ட் 60 பண்ணேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி டெய்லி 100 கொஸ்டின். அதிகபட்சமாக ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகனா நான் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் சால்வ் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ரொம்ப அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். 20 எவ்வளோ டெஸ்ட் கேட்கணும், ஸ்பெசிஃபிக்காக எத்தனை டெஸ்ட், இன்னமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீ டெஸ்ட்டும் எடுக்கணும். இன்னும் கேட்பாங்க, இல்லை எனக்கு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் எத்தனை நம்பர் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டேன் அப்படின்னா ஒரு ஆப்டிமா 20 to 30 வரைக்கும் எடுத்துக்கலாம், 25 டெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் பிவிக்கு மட்டுமே போதுமா, போய் ப்ளஸ் என்ன அப்படின்னா இது டைம் இருக்கிற பட்சத்தில் இது எழுதலை அப்படின்னா உனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது டெஸ்ட் சீரிஸ் எழுதலை அப்படின்னா. அதனால ஒரு 20 கிட்ட அட்லீஸ்ட் 20 ட்ரை பண்ணேன். இட்ஸ் டூவபிள் தான். ஸோ அது போக நான் இதெல்லாம் பேசிட்டு ஜிஎஸ்க்கு மட்டும் தான். சிசாட்டுக்கு வேறு ஒரு 25 எடுத்து அப்படின்னா மொத்தம் என்ன ஆகுது, 55 டெஸ்ட் ஆகும். 55 டெஸ்ட்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 4 மணி நேரம் ஆச்சா கூட இட்ஸ் வில் டேக் லாட் ஆஃப் டைம் அப்படிங்க. அது ரிவிஷன் வேறு பண்ணணும். 3 டைம் ரிவிஷன் பண்ணாதான் அந்த கண்டென்ட் ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டே ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியும், ஓவர்வெல்மிங்காக இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு மென்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகேமா உனக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதுன்னு இருக்குது, வந்து பாருங்க, ஒரு டைம் மீட் பண்ணும்போது சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கான பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கால்குலேட் பண்ண வைக்கணும், அதுக்கான வே, இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜரலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ப்ரொசீஜரலாக சிசாட்னு சொல்லும்போது இந்த குவாலிஃபியர்னு வச்சுட்டு என்ன சிம்பிளாக விட்டுறாமல் அது கண்டிப்பாக அதை மாஸ்டர் பண்ணணுமா ஓரளவுக்கு. அதாவது 100 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கான ஒரு ஐடியா இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். சிசாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வாங்க இருந்தால் கூட அங்கங்கே பேலன்ஸ் ஆனால் கூட நம்மளோட கிளியர் பண்ணுறது சான்சஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா சிசாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு 100+ ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 1000+ கொஸ்டின்ஸ் இருக்குது பிவிக்யூக்கு ஆல்ரெடி. அந்த பிவிக்யூ ஃபஸ்ட்டு பண்ணு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணு அவ்வளோதான். முதல்ல பிவிக்யூ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் சடன் ஆன்சர். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் 2023 கேட்ட அளவுக்கு டஃப்னஸ் இல்லை. 24 கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, 25 இன்னும் கம்மி பண்ணாங்க, 25 நல்லா கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ டஃப்னஸ் அதனால ஃபஸ்ட்டு பிவிக்யூ ப்ராக்டிசஸ் பண்ணு. நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே 1000 மேலே கொஸ்டின் இருக்குமா, அது பண்ணுமா, அதான் நான் சொல்கிறேன். அதை பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு 3-4 டைம் ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எப்போ பண்ணாலும் இதெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு வரும்போது வேறு புக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குவாண்டம் இதுக்கு ஆப்டிடியூடுன்னு வரும்போது மேத்தமேட்டிக்கல் போர்ஷன் அருண் சர்மா புக்கை ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு வரும்போது லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக புக் என்ன பண்ண முடியாது, அது கொடுக்க முடியாது. லாஜிக்கல் ரீசனிங்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணாலே அதிகம் தான் அது. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்ப்ரஹென்ஷன். அதனால தனியாக சிசாட்டுக்கான வீடியோ ரெடி பண்ணலாம். 60+ கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோ. அதான் முக்கியம். ஸ்பீடு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் சிசாட்டில் ஸ்பீடு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா சிலபஸ் இல்லை எக்ஸாம் என்ன பண்ண முடியாதுன்னா டைமுக்கு முடிக்க முடியாது. அந்த 60+ கொஸ்டின்ஸ் எடுத்தால் தான் அந்த மைனஸ் நெகட்டிவ்லாம் போக
ஒரு சேஃபான பொசிஷன் வரணும் அப்படின்னா 60+ கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். அதுக்காக நான் சும்மா 60 வந்து டிக் பண்ணிட்டு வரேன்னு இல்லை, 60+ கான்ஃபிடண்டாக கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ணுற அளவுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடைசியில் அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, என்னால் 40 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? சும்மா டிக் பண்ணிட்டு வந்தாலும் அது டேஞ்சர், இன்னும் டேஞ்சர். ஓகேவா? நான் சொல்கிறது இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும்போது 60+ வர்ற மாதிரி எய்மில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். நான் வந்து எக்ஸ்பர்ட் ட்ரில்ஸ், அதாவது நிறைய வந்து என்ன அப்படின்னா ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி பீப்புள்ஸ் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு சிசாட் அப்படிங்கிறது என்னது, நீ வந்து யூஆர் அன்டச்சபிள் இன் சிசாட். சிசாட்டில் ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஷார்ட்டாக 100+ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான என்னது ஒரு டீமாக, அதுக்கு சிசாட்டுக்குன்னு ஒரு டீம் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது ட்ரெயின் பண்ணுவாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 5 திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா பிவைக்யூ, மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நாலாவது வந்து டெஸ்ட் சீரியஸ். இதுக்கு பேரலாக சிசாட்டும் என்ன இருக்கணும் அப்படின்னானது நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கேம் பிளான் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும், இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ செப்டம்பர் ஆயிடுச்சு, செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணு, ஆன்சைட்டி ஃபோக்கஸ் பண்ணு, ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா இப்போ 70லேருந்து 80 நாள் தான் கொடுக்குறாமா டைமு. 70-80 நாள்லாம் புதுசாலாம் மெயின்ஸ்லாம் படிக்க முடியாது. ஸோ பெட்டராக வந்து மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா இப்போமே அட்லீஸ்ட் ஆப்ஷனில் முடிச்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நாட் என்ன கிடையாது, என்னது ஆப்ஷனில் முடிச்சோம், அட்லீஸ்ட் முடிச்சு 70 நாள் 80 நாள்லாம் ஆப்ஷனல் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். யூ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா அது அவுட் ஆஃப் த கேம்னு அர்த்தம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் என்ன பண்ணால் ஆப்ஷன் ஆல்ரெடி முடிச்சு வைக்கணும். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸஸ் கொஞ்சமாச்சு இருக்கும், ஸ்ட்ரக்சர் பண்ணாவாச்சு தெரியணும். நெக்ஸ்ட் ஜனவரி மேலேருந்து பிலிம்ஸ் அப்செஷன், பிலிம்ஸ் கம்ப்ளீட்டாக பிலிம்ஸ் ஓரியன்டாக பார்க்கலாம். பிலிம்ஸோட ட்ரிக்கினஸ் இன்க்ரீசஸ் ஆகிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா இல்லை ஆல்ரெடி நான் எந்த அட்டெம்ப்ட்லேயுமே பிலிம்ஸ் இது வரைக்கும் கிளியர் பண்ணல அப்படின்னா ஜனவரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதே பசங்க எனக்கு ஏப்ரல் மே போகணும் அப்படின்னா அது மேபி ஒரு லக்கில் வேணால் கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைனா நீ ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்னென்னா இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆனது வெறும் ஏப்ரல் மேலாம் ட்ரை பண்ணோம், ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணிட்டோம். சொல்லி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம், அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு சம்டைம்ஸ் 2 months, சம்டைம்ஸ் பயம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 1 month எடுத்துக்கிட்டதெல்லாம் உண்டு. ஆனால் இதுவரை கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஃபிலிம்ஸ் ஜனவரிலேருந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இல்லைனா இன்னும் எனக்கு இல்லை, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நீயாவே முடிவு பண்ணாமல் எப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபிலிம்ஸ் ஓகே, எனக்கு ரொம்ப ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சிசாட்டில் தான் போச்சு அப்படிங்கிறது. யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு 90 மார்க்ஸ் வரும், எனக்கு 80 மார்க் 90 மார்க் 100 மார்க்ஸ் வரும் ஜிஎஸ்ல, ஆனால் எதில் போச்சு அப்படின்னா சிசாட்டில் போச்சு அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்மளே போய் சொல்லிக்கிறோம். இப்போ உங்களுக்கு அதுவே 5-6 கொஸ்டின் அங்கே தான் இருக்குது, கீயுமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது யூபிஎஸ்சியில். ஸோ ஆன்சர் 110 120 மார்க் எடுக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஐடியாவும் இருக்கணும். ஸோ ஜனவரிலேருந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு நீயே போய் சொல்லிக்காமல் பெட்டராக இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணால் ஓகே தான் ஃபிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஹை ஹீல்டு ஏரியாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ரிவிஷன் லூப்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்ஸை திரும்ப என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை பில்ட் பண்ணி அதில் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸை. நிறைய கடன் வந்து ஆன்லைனில் இருக்குது, ஆனால் வந்து எவாலுவேஷன், பர்சனல் காஸ்ட், கஸ்டமைசேஷன், மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ அது பெய்டு போர்ஷனில் வரும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பிளானு, டெய்லி டாஸ்க் இருக்கும், அவனோட டெஸ்ட் சீரியஸஸ் இருக்கும், அவனோட அதுதான் அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸ்குள்ளே வந்துட்டா அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா அது ஈஸியாக இருக்கும். உன்னோட கன்சிஸ்டன்சிக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கும். நீ ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறியா, எஃபர்ட் கொடுக்க ரெடியாக இருக்கிற அப்படின்னா திஸ் ப்ராசஸ் இஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிள் டு யூ. ஸோ டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா டாபிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும், டெய்லர்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அந்த டாப்பிக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், மாடரேட்டட் பியர் ஃபீட்பேக். ஸோ பியர் ஃபீட்பேக் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான கிளாஸ் வேணும் அப்படின்னா 45,000க்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி. நீ ஆல்ரெடி நான் 1.5 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து ஆடியன்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து 1.5 லட்சம் முக்கியமா இல்லை 1 லட்சம் முக்கியமா இல்லை இப்போதைக்கு கிளியர் பண்ணுறது முக்கியமா? ஆல்ரெடி 1.5 லட்சம் கொடுத்து எனக்கு இருக்கிறதுலே கோவம் எப்போ வரும் தெரியுமா, நான் 1.5 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படிங்க படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அது 1.5 லட்சம் கொடுத்துட்டேன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட், சீரியஸ்னஸ் புரியுது. அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன், வீட்டில் போய் இன்ஸ்டியூட் மாறன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டையும் கையில் கொடுக்குறான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஃபாரின்
செக்ரட்டரி ஆனீங்க அப்படின்னா நீ வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி ஆசை இந்தியா இவ்வளோ பெரிய பிக் பிளேயர் இன்டர்நேஷனல் இருக்கும்போது அதில் நீ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு ஆளாக ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்கீம் பெரிய பெரிய நம்ம என்னது ஸ்கீம்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் என்னது ஃபார்முலேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக வரப்போகிற அப்படின்னா எந்த அளவுக்கு நீ வந்து டிசைசிவாக இருக்கணும் டிசிஷன் மேக்கிங்கில், எந்த அளவுக்கு நீ வந்து ஆப்டிமலாக இருக்கணும், டிசைசிவாக இருக்கணும், எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும், எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூடு இப்போமே இது இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், பிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்துக்கும் ஆன்சர் எவாலுவேஷனோட டெய்லி டாஸ்காக இருக்கும். எல்லா நாள் கிட்டத்தட்ட எம்சி ஒரே நாளாக 7-8 டாஸ்க் இருக்கும், ஒரே நாளில் எம்சிக்யூ இருக்கும். அதுவுமே டூவபிளாக இருக்கணும். சும்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டமேனி கொடுக்குறது இல்லை, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுலேருந்து இல்லை எனக்கு மென்டர்ஷிப் மட்டும் போதும், எனக்கு இது படிங்க, அது மட்டும் கிளாஸ்லாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் 14,500க்கு ஓகேவா. ஸோ இல்லை எனக்கு ஆப்ஷனோட பிஎஸ்சியா இல்லை ஜியோகிராஃபி ஆப்ஷனோட வேணும் அப்படின்னா 55,000க்கு ஒரு கோர்ஸ் இருக்குது ஓகேவா. ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கும். வி ஆர் வாட் யூ ஆர் லேர்ன் அப்படிங்கிறது. வி ஆர் பிலீவிங் ஸ்ட்ராங்லி. எனக்கு யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில் போயிட்டு ஐயோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, இல்லைன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா அது அன்அக்செப்டபிள் திங். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட அவுட்கம் அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், ஃபீல் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட், மார்க்ஸ் மட்டும் இல்லை. நான் எஃபோர்ட் போட்டேன், அந்த எஃபோர்ட் கரெக்டாகவும் இருந்துச்சு, அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன் கான்செப்ட்ஸை அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகிறான் தெரியுமா. அவன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிறானோ அதுதான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஜுகேஷனில் ஒரு சர்வீஸில் ஒரு அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் என்னது அவுட்கம் அப்படிங்கிறது. இட்ஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா என்னது சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி. அதுக்காக தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். நாட் அஸ் எ பேட்ச் நம்பர். எந்த ஸ்டூடெண்டாக கேட்டுப்பாங்க ஒரு பேட்ச் நம்பராக அவங்க என்ன பண்ணுறதுல என்னது டீல் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னும் நான் ரீப்ளை பண்ணால் வெளியில் மட்டும் பார்த்துருந்தேன், என்ன அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மந்த் ஃபீஸ் பே பண்ணுறேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க சில ஆன்சர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எவாலுவேட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து நான் என்னோட ஒய்ஃப் வந்து ஆல்மோஸ்ட் டியூ டேட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த விஷயமா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால அந்த பேப்பர் பார்க்க முடியல. ஸோ மணி அப்படிங்கிறது மணி ஆப்வியஸாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேட்ச் நம்பராக மட்டும் பார்க்க முடியாது. நிறைய டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போட்டு பின்னாடியே நம்பர் பேட்ச் நம்பர் போட்டே சுற்றிட்டு இருக்காங்க. மாதிரி நம்பராக மட்டும் பார்க்க முடியாது. எவ்ரி ஸ்டூடெண்ட் யார், அவனுக்கான பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸஸ் என்ன, அது அவனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் என்னது ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்மளும் என்ன பண்ண ப்ராமிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். வி டோன்ட் அபேண்டன் யூமா. அன்னைக்கு கூட சொன்னான் ஒரு பையன் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்லி சொன்னான். என்ன அப்படின்னா, இந்த கோழி வந்து என்னது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சார் கொஞ்சம் வந்து கொத்தி அனுப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து டிசம்பரில் ஜாயின் பண்ணேன், ஏன்னா மே மந்த் ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிஞ்சுட்டு அனுப்பி வச்சுட்டாங்க, எங்கே போகிறதுனே தெரில அப்படின்னா. அது மாதிரி அபேண்டன் பண்ண மாட்டோம் டில் யூ கிளியர் த எக்ஸாம். நீ எக்ஸாமை கிளியர் பண்ணுற வரைக்கும் யூ கேன் அக்சஸ் ஆல் தி என்னது ரிசோர்ஸஸ் என்னது கோர்சஸ். ஸோ நோ எக்ஸ்பைரி டேட்ஸ், நோ ஹிடன் டேர்ம்ஸ். ஹிடன் டேர்ம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தேவை அப்படின்னா என்னது எல்லாருக்கும் ஈஸியாக ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அக்சசிபிளாக இருக்கணும். நான் பண்ண தப்பு, நாங்கள் பண்ண தப்பு எங்கிட்ட வந்து ஏன் இன்கன்சிஸ்டன்ஸ் எங்களால் கொடுக்க முடியலை, ஏன் வந்து என்ன அப்படின்னா ஃபியூ மார்க்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, இப்போ 58 மார்க்ஸ் எடுத்தேன் அதுதான் சொல்லிட்டுனே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன். 15 மார்க் அதிகமாக தேவையும் இல்லை, அவ்வளோ படிக்கவும் வேணாம். அட்லீஸ்ட் 10 மார்க் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி படிச்சுக்கணும் பிலிம்ஸில். ஸோ அது எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஒவ்வொரு கோர்ஸாக இருந்தாலும் சரி கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ்டு லேர்னிங்மா, நோ ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் டேபிள் கொடுத்து ஒரே மாதிரி கம்ப்ளீட் பண்ண சொல்லுது கரெக்டாக இருக்காது. உனக்கு எது யூனிக்காக இருக்குமோ அந்த யூனிக்னஸ் தகுந்த மாதிரி பிளான் இருக்கும். மென்டர்ஷிப் தட் வாக்ஸ் வித் யூ. யூ வில் ஹாவ் கான்ஸ்டன்ட் கைடன்ஸ், டவுட் சால்வ், பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் அன்டில் யூ என்னது சக்சீட். ஸோ ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச்சோட அப்படியே ஒரு கூடையை கொண்டு போகிற மாதிரி. இப்போ அதில் அப்ஸ் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி அவங்களை கொண்டு போகிற மாதிரி என்னது கோர்ஸ் வந்து என்னது ரெடி பண்ணியிருக்கிறோம். கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்ல விட என்னது அதுதான் வந்து மோட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாவம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோக்குலாம் நாங்கள் வந்து அது மாதிரி அந்த எய்மை
ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவே நான் ஹோல் ஸ்ட்ரக்சர் எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், அது டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அவர் ப்ராமிஸ் டு எவ்ரி ஆஸ்பெக்ட் இஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் எக்ஸலன்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸலன்ஸ் கொடுக்குறோம், பட் ஆனால் கண்ட மீனிக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கிடையாது. அது என்ன அப்படின்னா அது குவாலிட்டியாக, அஃபோர்டபுள் அப்படிங்கிற விஷயத்துமே குவாலிட்டியாக இருக்கணும். இந்த பிஎஸ்சிஆர் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% போயிடுச்சு. அந்த வீடியோஸை பாருங்க, எந்த ஒரு வீடியோக்குள்ள எங்கேயுமே குவாலிட்டியானது காம்ப்ரமைஸ், எந்த வீடியோ என்ன அப்லோட் பண்ணாலும் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நியூமரஸ் டைம்ஸ், அதான் டைம் ரொம்ப கன்சியூமிங் ஆக்ஷனாக ஒவ்வொரு விஷயமுமே எது அவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் பார்த்து பட் அதில் என்னென்னா அஃபோர்டபுள் எக்ஸலன்ஸ் வி ஆர் கேரண்டிங் இஸ் என்னது அஃபோர்டபுள் எக்ஸலன்ஸ். ஸோ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா October 1 ஃபுல் கோர்ஸ் 55,000 அப்படிங்கிறது பிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸ் ஆப்ஷனோட சேர்த்து என்னுடைய பிசிஎம் கோர்ஸ் கம்ப்ளீட்டடாக October 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். September 1 ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. அண்ட் October 1 வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு கோர்ஸஸாக இருக்கும். இது ஆஃப்லைனில் 70 Street வைகை காலனி அண்ணா நகரில் எங்களோட சென்டர் இருக்குமா. கால் ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்பர் பண்ணுங்கள். அண்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா முக்கியமாக டெலிகிராம் சேனல் ஐகெட் ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ்க்காக வெப்சைட் பார்த்தீங்கன்னா igetIAS.com அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அப்டேட்ஸ்க்கும் அண்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கும் வெப்சைட்ஸை சர்ச் பண்ணுங்கள், வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணுங்கள். எவ்ரி ஸ்டெப் வில் பி அபவுட் என்ன அப்படின்னா கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ். இதுதான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சொல்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா 129 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 5 விஷயத்தை ஒரு மென்டர்ஷிப் ஹேண்ட் ஹோல்டிங்கோட, இது ஒரு லெங்க்தியான வீடியோ இல்லையா, நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளவும் கேட்டுட்டு நல்லா இருக்கே சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைனில் ஃபாலோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய கொஸ்டின்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. நிறைய வந்து உங்களோட நீட் என்ன, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகுனா உங்களோட நீடு உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், இன்னொன்று எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் ப்ரிப்பேர் ஹார்டர்மா, prepare smarter with the another formula 129. Thank you for listening.